காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் ஒவ்வொரு தினமும் நியூஸ்7 தொலைக்காட்சியில் நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களையெல்லாம் தெய்வத்தின் குரல் மூலமாக நல்வழிப்படுத்திய காஞ்சி மாமுனிவர் ஸ்ரீ மகா பெரியவரை பற்றி பல்வேறு செய்திகளை நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு உலகம் முழுக்க காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவருக்கு நம்முடைய காஞ்சிபுரத்திலே அவர் சித்தியடைந்தாலும் இன்றைக்கு அதிஷ்டான மூலமாக அவர் அற்புதமாக அருள்பாலித்து வருகிறார். காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி மடத்தை ரொம்ப அற்புதமாக ஒரு ஆன்மீக திருத்தலமாக இன்றைக்கும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு முந்தைய பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இன்னொரு ராமானுஜராக பல்வேறு திருப்பணிகளை ஜனகல்யாண் அமைப்பை தொடங்கி பல்வேறு பணிகளை ஆற்றி வந்தார். ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவரை தொடர்ந்து இன்றைக்கு அற்புதமான திருப்பணிகளை ஆற்றி வருகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. காஞ்சி பீடாதிபதி ஸ்ரீ மகா பெரியவா அவர்களுக்கு உலகம் முழுக்க பல்வேறு இடங்களிலே திருத்தலம் திருக்கோவில் உள்ளது. அமெரிக்காவிலே இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே திருத்தலத்தை நிறுவி அற்புதமாக மகா பெரியவரினுடைய அற்புதங்களையெல்லாம் அவருடைய அற்புதமான சிந்தனைகளை எல்லாம் உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் மயிலாப்பூரிலே ஸ்ரீ கணேஷ சர்மா அவர்கள் நல்ல அற்புதமான திருப்பணிகளை செய்து வருகிறார்கள். நங்கநல்லூரிலே என்று பல்வேறு இடங்களிலே இன்றைக்கு அவருக்கு திருக்கோவில் எழுப்பி அந்த புனிதமான பணியை மகா பெரியவருடைய அந்த அருளுரைகளை எல்லாம் அவர் செய்து காட்டிய அற்புதங்களை எல்லாம் இன்றைக்கு ஆன்மீக அன்பர்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மதுரையிலே அனுஷத்தின் அனுகிரகம் என்கிற அமைப்பினை தொடங்கி இன்றைக்கு 156 மாதங்களாக அனுஷ வைபவத்தை மதுரையிலே தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். மதுரை SS காலனி பொன்மேனி நாராயணன் ரோட்டில் அமைந்திருக்கிற ஸ்ரீ மகா பெரியவா கிரகம், அங்கே மகா பெரியவருடைய விக்கிரகம், பாதுகை, காமாட்சி அம்பாள், விநாயகர், பெருமாள், ராமர் பட்டாபிஷேகம் என்று பல்வேறு காமாட்சி என்று பல்வேறு தெய்வங்களுடைய விக்கிரகங்கள் இருந்து வியாழக்கிழமை தோறும் குருவார புஷ்பாஞ்சலியும் அனுஷ வைபவத்தன்று மகா பெரியவா விக்கிரகம் பாதுகைக்கு அபிஷேக ஆராதனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மதுரையிலே 18,000 ரூபாய் வாடகை வீட்டிலே அந்த மகா பெரியவாருடைய கிரகம் இருந்தாலும் மகா பெரியவருக்கென்று ஒரு அற்புதமான ஆலயம் அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அழகர் கோவில் அருகே பொய்கை கரைப்பட்டியில் மகா பெரியவருக்கு ஒரு 20 சென்டிலே ஒரு திருத்தலம், ஒரு திருக்கோவில், காமாட்சி சமேத ஸ்ரீ மகா பெரியவருடைய திருக்கோவில் அமைய இருக்கிறது. அந்த திருக்கோவிலிலே மகா பெரியவருக்கு அற்புதமான ஆலயமும் அதற்கு பக்கத்திலே ஒரு முதியோர் இல்லம், யாத்திரிகா நிவாசும் ரொம்ப அற்புதமாக விரைவிலே எழுப்பப்பட இருக்கிறது. அதற்கான பூமி பூஜை அடுத்த மாதம் நடைபெற இருக்கிறது. இந்த உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற நியூஸ்7 சார்ந்த பெருமக்கள் மற்றும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மகா பெரியவா பக்தர்களும் அந்த திருக்கோவில் அமைவதற்காக ஒரு சதுரடி 3,500 ரூபாய் என்று தீர்மானிக்க பெற்று அது 2 சதுரடி, 3 சதுரடி, 5 சதுரடி என்று அதற்கான பணத்தை அனுப்பலாம். என்னுடைய செல்பேசி எண்ணில் 942630,815 என்ற செல்பேசி எண்ணிலை தொடர்பு கொண்டு இந்த திருத்தலம் அமைவதற்கு ராமனுக்கு அணில் உதவியது போல நீங்களும் உதவலாம். 1,00,000 ரூபாய் அதற்கு மேலே கொடுப்பவருடைய பெயர் கல்வெட்டிலே பொறிக்கப்பட இருக்கிறது. இதில் ஆன்மீக அன்பர்கள் மகா பெரியவருக்கு எழுப்பப்படுகிற அந்த ஆலயத்திற்கு நீங்கள் அற்புதமாக உதவ வேண்டும். ஒரு செயலை நான் செய்கிறேன் என்கிற மமதை எண்ணம் போய்விட்டால் அதுவே நாம் பகவானுக்கு செலுத்துகிற நமஸ்காரம்தான் என்று மகா பெரியவர் சொல்லியிருக்கிறார். அந்த திருத்தலம் அமைவதற்காக மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். என்னுடைய செல்பேசி எண் 944630,815. நெல்லை பாலு, நிறுவனர் அனுஷத்தின் அனுகிரகம். இந்த எண்ணிலை தொடர்பு கொண்டு
இந்த திருப்பணி அமைவதற்கு உங்களுடைய பங்களிப்பினை செலுத்தலாம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.